திருமங்கலம் வட்டம் வளையப்பட்டியில் பட்டியல் சமுதாயத்தின் மீது சாதி வெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சாதி வெறி தாக்குதலுக்கு பலர் காயப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்திய உண்மையான குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. பேருக்கு சம்பந்தமில்லாத பெண்களை சில பேரை கைது செய்து வைத்து குற்றவாளிகளை கைது பண்ணுவதற்கு போலீஸ் காவல்துறை தயாராக இல்லை. அந்த ஊரில் அடுக்கடுக்காக வன்கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, அங்கே நடுநிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்து மாணவர்கள் பிற சமுதாயத்து மாணவர்களை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். படிக்கிற இடத்தில் புகார் செய்ய சென்ற மக்களை அந்த கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அதிகாரி புகார் செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார். கோயில் திருவிழாவில் பங்கேற்கக்கூடாது என்று இதர சமுதாயத்து மக்கள் பட்டியல் சமுதாயத்து மக்களை சமூக விலக்கு செய்திருக்கிறார்கள். பட்டியல் சமுதாய மக்களுடைய பயன்பாட்டிற்குரிய குடிநீர் குழாய் இணைப்பை துண்டித்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி இந்த மக்களை தாக்கியிருக்கிறார்கள். காயம்பட்டவர்கள் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஆறுமுகம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஊழியர். ஆனால் அங்கே அவரை கூலி தொழிலாளி என்று அவரை கணக்கில் பதிவு செய்து அவருக்கு படுக்கை கொடுக்காமல் கொடுங்காயத்தோடு தரையில் படுக்க வைத்திருக்கிறார்கள். அவர் வைத்தியம் முடிவதற்கு முன்பு, சிகிச்சை முடிவதற்கு முன்பு அவரை டிஸ்சார்ஜ் செய்வதற்கான எல்லா வேலைகளும் நடக்கிறது. உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் நேற்று திங்கட்கிழமை மனு நாளில் மனு அளிக்க சென்றவர்களிடம் எதிரிகளிடம் பொய் புகாரை பெற்றுக்கொண்டு பொய் வழக்கில் உங்களை போட்டு விடுவேன், உங்களுக்காக அரசியல் கட்சிகள் எல்லாம் தலையிடுகிறது, உங்களுக்காக தலைவர்கள் பேசுகிறார்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து நீங்கள் ஏன் மனு கொடுத்தீர்கள், உங்களுக்காக சமூக அமைப்புகள் போராடுகிற நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆட்களா, உங்களை பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளிவிட ஓடிவிடுங்கள் என்று மனு கொடுக்க சென்ற பாதிக்கப்பட்டவர்களை மாவட்ட காவல்துறை அதிகாரி விரட்டியிருக்கிறார். எனவே மாவட்ட காவல்துறை அதிகாரியின் நடவடிக்கை சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. தொடர் சாதி அடக்குமுறைகளை இந்த மக்கள் சந்தித்து வருகிறார். ஆகவே SC/ST வன்கொடுமை நடந்துள்ளதா SC/ST கமிஷனும் மனித உரிமை கமிஷனும் நேரடியாக தலையிட்டு இதை விசாரிக்க வேண்டும். இதற்கும் மேலாக கடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் 1500 பேரை சத்துணவு ஊழியராக நியமித்தார். அதில் 2 பேர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் அந்த வளையப்பட்டியிலே சத்துணவு ஊழியர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் சமைத்தால் அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டார்கள், அவர்கள் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து அவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்ட 2வது நாளிலே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் வருவாய்த்துறை அதிகாரிகள், VO, சத்துணவு அதிகாரிகள், காவல்துறை, தலைமை மருத்துவமனையில் இருக்கும் ஊழியர்கள் அனைவரும் ஒரு பின்னலாக பின்னப்பட்டு எல்லா இடத்திலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான சதிமுறை நடந்து கொண்டிருக்குது. எனவே தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்டு மனு கொடுக்க வந்த மக்களை பொய் வழக்கு போடுவேன் என்று விரட்டிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். அவருடைய நடவடிக்கை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் CBCID விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இந்த நடவடிக்கைகள் எடுக்கும் வரை தொடர் போராட்டங்களில் நாங்கள் ஈடுபடுவோம். இது விஷயமாக இந்த மக்களுக்காக பரிந்து பேசியதற்காக எங்கள் கட்சியினுடைய மாநில செயல் தலைவர் அபி சுரேஷ் அவருடைய வாகனம் கார் இரவு நேரத்தில் யாரோ மர்ம நபர்களால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. எங்களை இது விஷயமாக பேசக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள். எங்கள் வாகனம் நொறுக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த செயல்களுக்கெல்லாம் பின்னாடி காவல்துறையின் சில அதிகாரிகள் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதில் உண்மை நிலைமை தெரிந்து தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் பிற ஜனநாயக சக்திகளோடு இணைந்து பெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம்.